அக்கா வராங்க. வணக்கம். உட்காரு. அனாமிகா உட்காரு. இல்லம்மா பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேடம், ஒரு சாதாரண ரெடிமேட் ஷாப்புக்கு போனாலும் சரி, பெரிய மாலுக்கு போனாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவில் உங்க பிராண்டு தான் எல்லாரோட சாய்ஸாவும் இருக்கு. தனியாளா உங்களால எப்படி சக்சஸ் பண்ண முடியுது? உழைப்பு. உண்மையா உழைச்சா உயர்வு தானா தேடி வரும். That's it. உங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? நிச்சயமா இருக்காரு. நமக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் நாம என்ன செய்யறோம், என்ன அச்சீவ் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே மேடம், ஒரு பர்சனல் क्वेश्चन கேட்கலாமா? Go ahead. கம்பெனியோட பிசினஸ் பார்ட்னர் இறந்த பிறகு இந்த கம்பெனியை நீங்களே டேக் ஓவர் பண்ணிட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா? எங்க வீட்ல எங்களோட மூத்த பொண்ணா எங்க கம்பெனியோட போர்ட் மெம்பரா இருக்கிற அனாமிகாவோட அப்பா தான் அவரு. அவங்களையே கேளுங்க இது உண்மையான்னு. நாம வளர்ந்து வர வர நம்மள பத்தின ரூமர்ஸும் வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நெக்ஸ்ட், இப்போ இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிற அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட ஃபியூச்சர் ஸ்கோப் பத்தி சொல்ல முடியுமா? அத பத்தி நான் சொல்ல முடியாது. என் சன் அசோக்கால தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப கம்பெனியோட எம்டி அவர்தான். இந்தியாலேயே நம்பர் 1 நான் கொண்டு வந்த கம்பெனிய அவர் உலகத்திலேயே நம்பர் 1 கொண்டு வரத்தான் போறாரு. ஓ, உங்க சன் இப்ப இங்க இருக்காரா? He is a workaholic. இங்க இல்ல. அப்போ எங்க இருக்காரு மேடம்? ராகுல், மாடலை ஃபோக்கஸ் பண்ணாத, ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணு. சுபத்ரா பாஸ், அந்த மாடல் சிரிக்கிறது நல்லா இல்லையே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக சிரிக்கலாமே. நான் போய் கன்வே பண்ணிடுறேன் சார். நோ ஸ்டெஃபி, கம். வாட் இஸ் ஸ்டெஃபி? வெரி பேட் எக்ஸ்பிரஷன்ஸ். நல்லாவே இல்லை. I'll inform her, sir. வெயிட், I'll take care. Guys, break. மாடல் மட்டும் இருக்கட்டும், நீங்களா போங்க. பிளெஸிங், எனக்கு ஒரு காஃபி. யா ஷூர். வாட்? பிரேக்? எஸ் சார். Okay, sir.